ஹலோ நண்பா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒருத்தவங்க லைஃப்பில் பல விதமான தோல்விகளை அடைஞ்சிக்கிட்டே இருக்கானே வச்சுக்கோங்க. எது எடுத்தாலும் ஃபெயிலியர். எப்படி முன்னேறது லைஃப்பில், எப்படி முன்னேறதுன்னு அவன் யோசிக்கிறான். இந்த யோசனையே எனக்கு தெரிஞ்சது ஒரு பாசிட்டிவ் நினைக்கிறேன். எதுவுமே யோசனை யாருக்குமே வராது. நீங்கள் யோசிச்சு பாருங்களா, எல்லாருமே தன்னை தாத்திக்கு தான் பார்ப்பாங்க. எப்படா இந்த லைஃப்பு முன்னேற முடியும், கண்டிப்பாக நம்மளால முடியாது, பணம் இருக்கவங்க மட்டும் தான் லைஃப், இப்படிலாம் நினைக்கிறத நம்ம பாசிட்டிவாக நம்மளால முடியும்னு யோசிக்கிறாங்க பற்றியா, அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதே போகிறோன்னு கன்ஃபார்ம் இப்போ இல்லை, ஆனால் இப்போ இல்லை, கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்மளுக்கு கொடுக்கும். உங்கள் மைண்டை நீங்கள் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணணும். மற்றபடி எந்த விஷயத்துலையும் அடிக்டும் ஆகக்கூடாது, அடிக்ட் ஆகாமலும் இருக்கக்கூடாது. முக்கியமாக இப்போ இருக்க ஜென்ரேஷன் போதை அதை மட்டும்தான் பெருசாக நினைக்கிறாங்க. லைஃப்பில் எப்படா முன்னேறதுன்னு பார்த்தா ஒன்று சில பேர் சூதாடி காசை விட்டுறாங்க. மேக்ஸிமம் சூதாடியே காசை விட்டுறாங்க. இந்த ட்ரீம் 11 இந்த இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இதில் தயவு செய்து எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணி விளையாடாதீங்க. இதை நீங்கள் இப்போ நிறுத்திக்கிட்டால் தான் பின்னாடி கொஞ்சமாச்சும் உங்கள்கிட்ட காசை சேர்த்து வைக்க முடியும். அதேமாரி லவ், அது ட்ரஸ்டடான லவ்வாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்க. உங்களுக்கு அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த டைமே அந்த நிமிஷமே விட்டுட்டு வெளியே வந்துட்டு அடுத்த லைஃப் நோக்கி போக பாருங்கள். அதிலே இருந்து டெய்லியும் கஷ்டப்படாதீங்க. அதேமாரி ஃபேமிலியை பாருங்கள். ஃபேமிலி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, வேலைக்கு போங்க. உங்களுக்கு வேலைக்கு போய்கிட்டே அதர் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் சூதாடக்கூடாது, நேர் வழியில் மட்டும்தான் இருக்கணும். ஒன்று அதுக்கு பெஸ்டான ஐடியா வந்து ஷேர் மார்க்கெட், எஸ்ஐபி. மந்த்லி ஒரு அமௌண்ட் நீங்கள் கட்டும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். மற்றவங்க தேங்க்யூ.